இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் போயிடணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவருக்கு இப்படி ஆனதால இந்த பூஜை முடியற வரைக்கும் இங்க இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் வாழ்க்கைய காப்பாத்தினவருக்கு நன்றி கடனா நான் இந்த பூஜைய பண்றேன். அது நல்லபடியா முடிஞ்சதும் நான் கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். நான் சொல்ற மாதிரி நடந்துக்குவேனா மாட்டேனான்னு நீங்க என்ன சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன நீங்க முழுசா நம்பலாம். திவ்யாக்காக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை, பிரார்த்தனை எல்லாமே. என்னால எந்த பிரச்சனையும் வராது. நான் அவங்க வாழ்க்கைக்கு நடுவுல என்னைக்கும் வரவே மாட்டேன். இது சத்தியம். அக்கா, உங்களுக்கு என் மேல கோபம் வருத்தம் எல்லாம் இருக்கும். ஆனாலும் நான் உங்களை என் சொந்த அக்காவா தான் பாக்குறேன். நான் போயிடுவேன்க்கா. ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த குடும்பம் எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். எனக்கு அது போதும். என்ன மன்னிச்சிரு. அந்த போட்டோ பார்த்த கோவத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன். எனக்கு அதை எப்படி எடுத்துக்கணும்னு சத்தியமா புரியல. அதான் அப்படி பேசிட்டேன். அவசரப்பட்டு உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை அடிச்சிட்டேன். ரொம்ப வலிக்குதாமா? இல்லக்கா, ஒன்னும் இல்ல. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. நீங்க என்ன அடிச்சத பத்தி யோசிக்காதீங்க. அயல எல்லா விஷயத்தையும் சொன்னான். உன் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுமா. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரிக்கா. இது ஏன் வாழ்க்கை, அவ்வளவுதான். எனக்கு புரியுதுமா. நீ இந்த வயசுல உன் வாழ்க்கையை புரிஞ்சு வச்சிருக்க. இந்த பூஜை முடியற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். ஆனா இதுல முக்கியமான விஷயம், இத பத்தி இந்த விஷயம் வீட்ல யாருக்குமே தெரிஞ்சிடவே கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் தெரு ஸ்ரீயோட கல்யாணம் நடக்கவே நடக்காது, நின்றும். அதனால நீ ஒரு காரியம் பண்ணணுமா?